வணக்கம். வளம் அறியாமல் தங்கராஜ். ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல்ங்க. இன்னைக்கு நெறைய பேரு பங்கு சந்தையில முதலீடு பண்றதுங்கிறது ஒரு விஷயம். அது நல்ல விஷயம். ஆனா அதிலேயே வர்த்தகம் பண்றது, ஸ்பெகுலேஷன் பண்றதுங்கிறது இருக்கு. அது ஹை ரிஸ்க், ஹை ரிவார்ட் கேம். இதுல F&O ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல நெறைய பேர் பங்கெடுக்கிறத பார்க்கிறோம். ஈஸியா பணம் சம்பாதிக்கலாம்னு நெனச்சுட்டு, ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செபி கொடுத்த தரவுகள் நான் சொல்லல. இங்க குடுத்திருக்கேன் பாருங்க. இதுவரைக்கும் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ், அதாவது சாதாரண தனிநபர் இன்வெஸ்டர் 4 வருடத்துல எவ்வளவு இழந்திருக்காங்க தெரியுங்களா? 2.8 லட்சம் கோடி ரூபாங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னா, அதுல எப்படி இன்கிரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 40,000 கோடி லாஸ் ஆயிருக்குது. அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் 65,000 கோடி ஆயிருக்கு. ரைட். முந்தின வருஷம் 74,000 கோடி இருக்கு. ஆனா போன வருஷம் 2024, 25ல மட்டும் 1,05,05,000 crores, ரைட், கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. யாருக்குன்னா, சாதாரண இன்வெஸ்டர்ஸ் 2,00,000க்கு கீழ முதலீடு பண்றவங்க. ஸோ F&O ட்ரேட் பண்றதுக்கு ஒரு தனி கலைங்க. அது நெறைய மெத்தடாலஜிஸ் இருக்கு. அது தெரியாம நீங்க யாராவது ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அது உங்களுடைய நிதிக்கு பெரிய இழப்பை உண்டு பண்ணும். கவனமாக இருங்கள். நன்றி. வளம் அறியாமல்.